பொதுவா நாம ஒரு ரத்த பரிசோதனையோ இல்ல ஒரு எக்ஸ்ரேவோ எடுக்கிறோம்னு வச்சுப்போம். ரிசல்ட் வந்ததும் டாக்டர் அதை பார்த்துட்டு இதோ பாருங்க இங்க தான் எலும்பு முறிவு இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிடுவாரு. ஆமா, அது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். கரெக்ட். பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறது கருப்பு வெள்ளையில நமக்கு அப்பட்டமா தெரிஞ்சிரும். ஆனா இந்த பங்குச்சந்தை உலகத்துக்குள்ள குறிப்பா பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோட நிதிநிலை அறிக்கைகளை நாம அலச ஆரம்பிக்கும் போது இந்த எக்ஸ்ரே மிஷின் எல்லாம் வேலை செய்யாது இல்லையா? கண்டிப்பா வேலை செய்யாது. மெடிக்கல் ரிசல்ட் மாதிரி பங்குச்சந்தையில இதுதான் நடக்கும்னு 100% அடிச்சு சொல்ல முடியாது. உண்மைதான். அதாவது நாம பாக்குற எண்கள் ஒன்னு சொல்லும், ஆனா மார்க்கெட்டோட மனநிலை வேற ஒன்னு சொல்லும். இங்க தரவுகளை விட அந்த தரவுகளை சுற்றி இருக்கும் எதிர்பார்ப்புகள் தான் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அதனால தான் இன்னைக்கு நாம எடுத்துக்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஆதாரங்கள், குறிப்புகள் எல்லாமே இந்திய பங்குச்சந்தையை சேர்ந்த பல லட்சம் முதலீட்டாளர்கள் உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய நிறுவனமான இன்ஃபோசிஸின் தற்போதைய நிலவரம் பத்தினது. ஆமா, கடந்த சில வாரங்களா இன்ஃபோசிஸ் பங்குகள் கடுமையா சரிஞ்சுக்கிட்டு வருது. ஆக்சுவலா அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு கேள்வி வரலாம். இந்த வீழ்ச்சி ஒரு பெரிய ஆபத்தா இல்ல குறைஞ்ச விலையில பங்கு வாங்குறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பா? இதைத்தான் இன்னைக்கு நாம அக்குவேற அணிவேற பிரிக்க போறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இன்ஃபோசிஸ் பங்கு இப்போ அதோட 52 வார வீழ்ச்சியில, அதாவது ஒரு வருஷத்தோட மிக குறைந்த விலையில இருக்கு. ஆமா, ரொம்ப லோ லெவல்ல இருக்கு. இது நம்ம முதலீட்ட போட வேண்டிய நேரமா இல்ல கொஞ்சம் தூரம் தள்ளி நிக்க வேண்டிய நேரமா? இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நாம தெளிவுபடுத்திடலாம். நாம வெறும் சார்ட்டையோ எண்களையோ மட்டும் வச்சுக்கிட்டு பேச போறதில்ல. சரி. இந்த வீழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற சந்தையின் சென்டிமெண்ட், அப்புறம் முதலீட்டாளர்களின் பயம், நிறுவனத்தோட எதிர்கால கணிப்புகள், இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்க்க போறோம். ஏன்னா பங்குச்சந்தையில இன்னைக்கு என்ன வேலைங்கிறது முக்கியம் இல்ல, நாளைக்கு என்ன நடக்கும்னு மார்க்கெட் நினைக்குது அப்படிங்கறதான் விலையை தீர்மானிக்குது. நல்ல பாயிண்ட். முதல்ல இந்த பங்கு இப்ப எந்த நிலைமையில இருக்குங்கிற யதார்த்தத்துல இருந்து நாம ஆரம்பிக்கலாம். பழைய கணிப்புகள் எல்லாம் நாம கொஞ்சம் ஓரங்கட்டிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதை விட்டுறணும். ஏன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்ஸ்ல இன்ஃபோசிஸ் பங்குக்கு 1220 1180 வரைக்கும் ஒரு வலுவான சப்போர்ட் இருக்கு, அதுக்கு கீழே போகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நிலவரம் மொத்தமா மாறிடுச்சு. பங்கு சந்தையில நேற்றைய டேட்டா அப்படிங்கிறது நேற்றைய நியூஸ் பேப்பர் மாதிரி தான். அதை குப்பையில தான் போடணும். நீங்க சொல்ற மாதிரி அந்த 1220 சப்போர்ட் எல்லாம் இப்ப மொத்தமா உடைஞ்சு போச்சு. ஓ, உடைஞ்சிடுச்சா? ஆமா, லேட்டஸ்ட் தரவுகளின்படி பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பங்கு சுமார் 1154.60 அப்படிங்கிற அளவுல வர்த்தகமாயிட்டு இருக்கு. பழைய கணிப்புகள் எல்லாம் இப்ப செல்லுபடியாகாது. இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது மேலிருந்து விழும் கத்திய வெறுங்கையால் பிடிப்பது போல தெரிகிறது. நம்மகிட்ட இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னிக்கல் தரவுகள் படி பார்த்தா 1154 முதல் 1152 வரைக்கும் தான் இப்போதைக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட் தளம் இருக்கு. கரெக்ட், அதுதான் இப்போதைக்கு இருக்கிற கிரிட்டிக்கல் ஃப்ளோர். எனக்கு அந்த 1152 அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி தர மாதிரி தெரியுது. ஒருவேளை பங்கு விலை அந்த தரையை உடைச்சிக்கிட்டு கீழே போச்சுன்னா நேரா பாதாளம்தான். ஏன்னா அடுத்த பெரிய சப்போர்ட் 1040ல தான் இருக்குன்னு தரவுகள் சொல்லுது. இவ்வளவு பெரிய கேப் ஏன் வருது? நீங்க சொன்ன அந்த கண்ணாடி தர உதாரணம் ரொம்ப பொருத்தம். இதனாலதான் இந்த 1150 முதல் 1200 பகுதிய நிபுணர்கள் கண்காணித்து தளமமைக்கும் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாட்ச் அண்ட் பேஸ் சோன். இங்க நாம கண்ணை மூடிக்கிட்டு பிளைண்டா முதலீடு செய்யக்கூடாது. சரி, ஆனா ஏன் அந்த அளவுக்கு கீழே போக வாய்ப்பு இருக்கு? நீங்க கேட்டீங்க இல்லையா, அதுக்கு காரணம் சொல்றேன். பங்கு அதோட 52 வார சரிவுல இருக்கும்போது மொமெண்டம் செல்லர்ஸ் மார்க்கெட்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஒரு நிமிஷம், அது யார் இந்த மொமெண்டம் செல்லர்ஸ்? இவங்களால எப்படி பங்கின் விலை இன்னும் குறையும்? மொமெண்டம் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க நிறுவனத்தோட அடிப்படை பிசினஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கவே மாட்டாங்க. பங்கு விலை தொடர்ந்து கீழே போகுதா, அப்போ ட்ரெண்ட் நெகட்டிவா இருக்கு, வித்துட்டு வெளியில வந்துடுவோன்னு முடிவெடுக்கிறவங்க. ஓ, சார்ட்டை மட்டும் பார்த்து முடிவெடுக்கிறவங்க. ஆமா, இது ஒரு பெரிய பனிச்சரிவு மாதிரி. பெரிய பெரிய நிறுவன முதலீட்டாளர்களோட கம்ப்யூட்டர் அல்காரிதம்கள் இந்த வீழ்ச்சியை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பங்குகளை விற்க ஆரம்பிச்சிடும். இப்படி எல்லாரும் ஒட்டுமொட்டமா விற்கும்போது அதை வாங்க போதுமான ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதனால விலை இன்னும் சரியும். அதனாலதான் அந்த 1152 கண்ணாடி தர உடைஞ்சா அது அடுத்த தளம் அமைக்கிற வரைக்கும், அதாவது 1040 வரைக்கும் கூட சரிந்து கொண்டே போகலான்னு சொல்றோம். பங்கு தானே ஒரு இடத்துல நின்னு இதுக்கு மேல நான் கீழே போக மாட்டேன்னு ஒரு உறுதியான தளத்தை அமைக்கும் வரைக்கும் நம்ம பொறுமையா வேடிக்கை தான் பார்க்கணும். விழும் கத்திய பிடிச்சா ரத்தம் தான் வரும். சரி, டெக்னிக்கலா பார்த்தா பங்கு அடி வாங்கியிருக்குன்னு புரியுது.
சார்ட்டும் வந்து ரத்த சிவப்பா இருக்கு. ஆனா இன்ஃபோசிஸ் ஒன்றும் நேத்து ஆரம்பிச்ச கம்பெனி கிடையாது. பல வருஷமா ஐடி துறையில கோலோச்சிக்கிட்டு இருக்கிற மாபெரும் நிறுவனம். உண்மைதான். பெரிய ஜாம்பாவான் அவங்க. இந்த மாபெரும் வீழ்ச்சிக்கு நிஜமான காரணம் என்ன? கம்பெனியோட பிசினஸ் மாடலே ஆட்டம் கண்டுடுச்சா? அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல ஏதாவது பெரிய ஓட்ட விழுந்துடுச்சா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆனா உண்மையா சொல்லணும்னா அவங்க பேலன்ஸ் ஷீட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நாம பல ரிப்போர்ட்டுகளை அலசி பார்த்ததுல நிறுவனத்தோட அடிப்படை நிதிநிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கு. ஓ அப்படியா? குறிப்பா சொல்லணும்னா அவங்களோட ROI, அப்புறம் ROCE மற்றும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எல்லாமே ரொம்ப வலுவா இருக்கு. அதென்ன ROI அப்புறம் ROCE? பங்குச்சந்தை அறிமுகம் இல்லாதவங்களுக்காக இதை கொஞ்சம் சுலபமா விளக்க முடியுமா? கட்டாயமா. ROE அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அதாவது முதலீட்டாளர்கள் நிறுவனத்துல போட்ட பணத்தை வச்சு நிர்வாகம் எந்த அளவுக்கு திறமையா லாபம் சம்பாதிச்சு தராங்க அப்படிங்கிறதுக்கான அளவுகோல். சரி. ROCE அப்படிங்கிறது வந்து நிறுவனம் போட்ட மொத்த முதலீட்டுக்கும் எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு பாக்குறது. சுருக்கமா சொல்றோம்னா ஒரு கம்பெனில 100 ரூபாய் முதலீடு செஞ்சா அதை வச்சு அவங்களால 20 ரூபாயோ 25 ரூபாயோ லாபம் ஈட்ட முடியுதான்னு பாக்குறது. ஓகே. அப்ப இன்ஃபோசிஸ் இதுல நல்லா பண்றாங்களா? இன்ஃபோசிஸ் இந்த விஷயத்துல ரொம்பவே கில்லாடிகள். அவங்க கையில உபரி பணமும் நிறைய இருக்கு. அவங்க இன்னும் பெரிய லாபத்துல தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. புதிய ப்ராஜெக்ட்கள் அப்புறம் AI தொடர்பான டீல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. இருங்க, இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. பிசினஸ் நல்லா இருக்கு, லாபம் சம்பாதிக்கிறாங்க, பேலன்ஸ் ஷீட்லயும் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் ஏன் மார்க்கெட் இந்த பங்கை போட்டு இப்படி மிதிக்குது? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நான் ஆதாரங்களை படிச்ச வரைக்கும் 2027ஆம் நிதியாண்டுக்கான, அதாவது FY 27 வருவாய் வளர்ச்சி கணிப்பு வந்து வெறும் 1.5% முதல் 3.5% வரைக்கும் தான் இருக்கும்னு நிர்வாகம் சொன்னது தான் இந்த வீழ்ச்சிக்கு காரணம்னு சொல்றாங்க. ஆமா, அதுதான் முக்கிய காரணம். எனக்கு என்ன புரியலன்னா, நிறுவனத்தோட தற்போதைய லாபம் வலுவா இருக்கும்போது எப்போதோ வரப்போகும் FY 27 வந்து 1.5% தான் வளரும்னு சொன்னதை வச்சுக்கிட்டு இன்னைக்கே எல்லாரும் ஏன் பயந்து போய் விக்கணும்? இந்த இடத்துல தான் முதலீடாளர்களான நாம் பங்குச்சந்தையோட உளவியல புரிஞ்சுக்கணும். பங்குச்சந்தை எப்பவுமே கடந்த காலத்துல ஒரு நிறுவனம் சம்பாதிச்ச லாபத்துக்காக வந்து விருது கொடுக்கற இடம் கிடையாது. ஓஹோ. எதிர்காலத்துல அந்த நிறுவனம் எவ்வளவு சம்பாதிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கான ஒரு அட்வான்ஸ் புக்கிங் தான் பங்குச்சந்தை. அதாவது நேத்து நல்லா படிச்ச பையன் நாளைக்கு வரப்போற பரீட்சையில ஃபெயில் ஆயிடுவான்னு ஸ்கூல் பிரின்சிபல் சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி சொல்றீங்களா? அதேதான். இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு பெரிய ஐடி நிறுவனம்னாலே வருஷத்துக்கு 10% அல்லது 12% வளருவாங்கன்னா மார்க்கெட் எப்பவுமே எதிர்பார்க்கும். அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் அந்த பங்குக்கு ஒரு பெரிய விலைய மார்க்கெட் கொடுத்து வச்சிருக்கு. சரி. ஆனா இப்போ ஆனா திடீர்னு நிர்வாகமே வந்து இல்லங்க, நாங்க அடுத்த சில வருஷத்துக்கு வெறும் 1.5% தான் வளருவோம் சொல்லும்போது அந்த எதிர்பார்ப்பு சுக்குநூறா உடையுது. நீங்க முன்னாடி மாதிரி வேகமா வளர மாட்டீங்கன்னா நான் ஏன் உங்க பங்குக்கு அதிக விலை கொடுக்கணும்னு மார்க்கெட் கேள்வி கேக்குது. அதனால தான் பங்கின் விலை சரியுது. ஓ, அந்த லாஜிக் எனக்கு தெளிவா புரியுது. ஆனா ஏன் அவங்க வளர்ச்சி குறையுது? இன்ஃபோசிஸ் போன்ற ஒரு ஜாம்பவானுக்கு ஏன் புதிய ஆர்டர்கள் வரல? ஏதோ டீல் சாஃப்ட்னஸ் மற்றும் ஏஐயால் ஏற்படும் விலை குறைப்பு அழுத்தங்கள் அப்படின்னு நம்ம தரவுகள்ல குறிப்பிட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் இப்ப ஐடி துறையிலேயே மிகப்பெரிய விவாத பொருள். முதல்ல இந்த டீல் சாஃப்ட்னஸ பத்தி பாப்போம். சரி. அமெரிக்கா, யூரோப்பா மாதிரி நாடுகள்ல வந்து பொருளாதார மந்தநிலை பயம் இருக்கிறதால பெரிய பெரிய பேங்குகள் அப்புறம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் புதுசா ஐடி ப்ராஜெக்ட்களுக்கு செலவு பண்றத கணிசமா குறைச்சிட்டாங்க. ரொம்ப அவசியமான வேலைகளை மட்டும் செஞ்சா போதும்னு நினைக்கிறாங்க. அதனால இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிகளுக்கு வரவேண்டிய பெரிய ஆர்டர்கள் குறையுது. சரி, அது வந்து உலக பொருளாதார சூழல். ஆனா இந்த ஏஐ எப்படி ஐடி கம்பெனிகளுக்கு பிரச்சனையா மாறும்? ஏஐ வந்தா ஐடி கம்பெனிகளுக்கு லாபம் தானே வரும், வேலை ஈஸியா முடியுமே. அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. பாரம்பரியமா நம்ம இந்திய ஐடி கம்பெனிகளோட பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்லிங் பெர் ஆர். ஆமா, மணி நேர கணக்குல பில் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 100 இன்ஜினியர்களை வேலைக்கு வைப்பாங்க. அந்த 100 பேருக்கும் இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னு வாடிக்கையாளர்கிட்ட பில் போடுவாங்க. ஆனா இப்போ வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ வந்த பிறகு ஒரு இன்ஜினியர் செய்யற கோடிங் வேலைய ஏஐ உதவியோட பாதி நேரத்துல செஞ்சு முடிக்க முடியுது. இத வாடிக்கையாளர்களும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆஹா, அப்போ கிளைண்ட் வந்து உங்க ஆட்கள் ஏஐ யூஸ் பண்ணி வேலையை சீக்கிரமா முடிச்சிடுறாங்க, அப்புறம் ஏன் நான் 100 பேருக்கு பில் கொடுக்கணும், 50 பேருக்கு மட்டும் பில் போடு, விலையை குறை அப்படின்னு கேட்பாங்களா? மிகச் சரியா சொன்னீங்க.
இதையே தான் நாம வந்து ஏஐ பிரைசிங் பிரஷர் அல்லது ஏஐயால் ஏற்படும் விலைவாசி வீழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். வேலை நடக்குது, ப்ராஜெக்ட் வருது, ஆனா அதுக்கு கிடைக்கிற வருமானம் குறையுது. இது பெரிய ஆபத்தாச்சே. ஆ இதனால நிறுவனத்தோட லாப வரம்பு, அதாவது மார்ஜின்ஸ் சுருங்கிடும். இந்த யதார்த்தத்தை மார்க்கெட் அனலிஸ்ட்கள் கணிச்சு இன்ஃபோசிஸோட எதிர்கால இபிஎஸ், அதாவது ஒரு பங்குக்கான லாபத்தை குறைக்கிறாங்க. லாபம் குறையும் போது பங்கின் மதிப்பும் குறையிறது இயல்புதானே. இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. லாபம் வருது, ஆனா லாபத்தோட வளர்ச்சி வேகம் குறையுது. அது மட்டும் இல்லாம வேலை செஞ்சாலும் முன்னாடி கிடைச்ச அதே அளவு பணம் இப்ப கிடைக்காதுங்கிற பயம். இது உண்மையிலேயே ஒரு பெரிய சென்டிமெண்ட் பிரச்சனை தான். கண்டிப்பா. சரி, இப்போ ஒரு முதலீட்டாளரா நான் யோசிக்கிறேன். வளர்ச்சி கணிப்பு குறைவா இருக்கு, மார்க்கெட் பயத்துல இருக்கு. இந்த வீழ்ச்சி வந்து எவ்வளவு காலம் தான் தொடரும்? நாம வரலாற்று தரவுகளையும் அலசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கா? கண்டிப்பா வந்திருக்கு. இது ஒன்னும் ஐடி துறைக்கோ இன்ஃபோசிஸுக்கும் வந்து புதுசு கிடையாது. ஒவ்வொரு முறையும் உலக பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும்போதெல்லாம் ஐடி பங்குகள் இந்த மாதிரி ஒரு சுழற்சியை சந்திக்கும். உதாரணத்துக்கு 2008 பொருளாதார வீழ்ச்சி, இல்ல கோவிட் ஆரம்ப காலகட்டம், இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். மார்க்கெட் எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னை தான் பின்பற்றும். அது என்ன பேட்டர்ன்? முதல்ல நிறுவனம் மோசமான கணிப்புகளை கொடுக்கும்போது மார்க்கெட் வந்து அது கடுமையா தண்டிக்கும். முதலீட்டாளர்கள் பதட்டத்துல விற்று தள்ளுவாங்க, விலை செங்குத்தா கீழே இறங்கும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, பங்கு ஒரு கட்டத்துல சரிவை நிறுத்திட்டு ஒரு பேஸ் அமைக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட விலையில வாங்குறதுக்கும் விக்கிறதுக்கும் சமமான ஆட்கள் இருப்பாங்க. விலை பெருசா ஏறுவதும் இல்லை, இறங்குவதும் இல்லைங்கிற நிலை வரும். சந்தை பொறுமையா காத்திருக்கும். ஓ, அப்படியே ஸ்டேபிளா நிக்கும். ரீரேட்டிங் அப்படின்னு சொல்வாங்க. அப்படி என்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற நிறுவனம் முற்றிலுமா அழிஞ்சு போற ஒரு பிசினஸ் தோல்வி கிடையாது. இல்லவே இல்ல. இது வந்து வெறும் வேல்யூவேஷன் மற்றும் சென்டிமெண்ட் சரிவு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு மார்க்கெட் 150 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வளர்ச்சி இல்லைன்னு தெரிஞ்சதும் திரும்ப அதை 100 ரூபாய்க்கே கொண்டு வருது. நான் புரிஞ்சுக்கிட்டது சரிதானே? 100% சரி. இது வந்து ஒரு தரமான பிசினஸ், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா தற்போதைய சூழ்நிலையில அதுக்கான வேல்யூவேஷன் அதிகமா இருந்துச்சு, அது இப்போ சரியாகுது. இந்த வீழ்ச்சி எப்போ நிற்கும்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? ஆமா, அதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கு. அதுக்கு 3ல ஏதாவது ஒன்னு நடக்கணும். ஒன்னு, பங்கின் விலை ரொம்ப கீழே இறங்கி ஒரு கட்டத்துல அட இந்த விலைக்கு இன்ஃபோசிஸ் பங்க வாங்குறது ரொம்ப லாபமாச்சே அப்படின்னு முதலீட்டாளர்கள் நினைக்கிற அளவுக்கு பங்கு மலிவாகணும். அதாவது அட்ராக்டிவ் வேல்யூவேஷன். கரெக்ட். 2வது, நிறுவனத்தோட அடுத்தடுத்த காலாண்டு ரிசல்ட்கள் வந்து தொடர்ந்து நல்லபடியா வந்து சரிவு தடுத்து நிறுத்தப்படணும். 3வது, நிர்வாகமே முன் வந்து எதிர்கால டிமாண்ட் பத்தி ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இந்த 3ல 1 நடக்கிற வரைக்கும் இந்த சரிவு அப்படியே நேர்கோட்ல கீழே போயிட்டே இருக்குமா? இல்ல, அப்படி நேர்கோட்ல போகாது. அலையா நடக்கும். கொஞ்சம் கீழே போகும், அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறும், திரும்பவும் கீழே போகும். இது சில வாரங்கள் முதல் சில காலாண்டுகள் வரை கூட நீடிக்கலாம். இந்த அலையலையா தொடரும்னு சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா பங்கு தொடர்ந்து விழுந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் 2% ஏறும். அதை பார்த்த உடனே ஆஹா ஏறுமுகமா மாறிடுச்சு, உடனே வாங்கணும்னு நினைச்சு நிறைய பேர் உள்ள போய் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்வாங்க. அதுல மாட்டிக்க கூடாது. சரி, பிரச்சனையும் தெளிவா தெரிஞ்சிருச்சு, வரலாறும் புரிஞ்சிருச்சு. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க அடுத்து என்ன செய்யணும்? உங்களுக்கான வியூகம் என்னவா இருக்கணும்? நீங்க எதையெல்லாம் உன்னிப்பா கவனிக்கணும்? ஒருவேளை நீங்க இன்ஃபோசிஸ் பங்க நீண்ட கால அடிப்படையில வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த 1150 முதல் 1200 வரையிலான பகுதியை ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் இடமா பார்க்கலாம். ஓகே, கீழே போனா கொஞ்சம் தான் நஷ்டம், மேல வந்தா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய இடம். ஆமா, ஆனா நான் திரும்ப சொல்றேன், அந்த இடத்துல பங்கு ஒரு உறுதியான தளத்தை அமைத்தால் மட்டுமே வாங்கணும். இப்போதைக்கு நீங்க சந்தையை விட்டு கொஞ்சம் வெளியில நின்னு ஒரு 3 விஷயத்த ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். அந்த 3 விஷயங்கள் என்னென்ன? நாம வந்து எதை அளவுகோலா வச்சு முடிவெடுக்கணும்? முதலாவது, அடுத்தடுத்த காலாண்டுகள்ல FY 27 வருவாய் கணிப்புகள்ல அவங்க ஏதாவது மாற்றம் செய்யறாங்களான்னு பார்க்கணும். அந்த 1.5 முதல் 3.5 அப்படிங்கிற கணிப்பை அவங்க கொஞ்சமாவது உயர்த்துறாங்களான்னு கவனிக்கணும். இரண்டாவது, புதிய பெரிய டீல்கள் மற்றும் டிவிசி வேகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த டிவிசி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அது ஏன் முக்கியம்? டிவிசி, அதாவது டோட்டல் வேல்யூ ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நிறுவனம் கையெழுத்து போட்டிருக்கிற மொத்த ப்ராஜெக்ட்ஸ்களோட மதிப்பு. இத வந்து ஒரு கல்யாண கான்ட்ராக்டர் மாதிரி வச்சுக்கோங்க. சரி.
கான்ட்ராக்டருக்கு அடுத்த 6 மாசத்துக்கு எத்தனை கல்யாண ஆர்டர் வந்திருக்குன்னு பார்த்தாலே அவரோட பிசினஸ் எப்படி போகும்னு நாம கணிச்சிடலாம் இல்லையா? அதே மாதிரி தான் ஐடி கம்பெனிகளுக்கு இந்த டிவிசி புதிய ஆர்டர்கள் அதிகமா குவிஞ்சா எதிர்காலத்துல கண்டிப்பா வருவாய் அதிகரிக்கும்னு அர்த்தம். அருமையான உதாரணம். அப்போ மூணாவது மற்றும் ரொம்ப முக்கியமான விஷயம், நாம முன்னாடி பேசின அந்த ஏஐ விலை குறைப்பு அழுத்தம். இந்த பிரைசிங் மற்றும் ஏஐ ரிலேட்டட் டிஃப்ளேஷன் பத்தி நிர்வாகத்தோட அதிகாரப்பூர்வ கருத்துகள் எப்படி மாறுதுன்னு கவனிக்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஏஐ மூலமா அவங்க தங்களோட வேலை திறனை அதிகரிச்சு லாபத்தை அதிகப்படுத்துறாங்களா, இல்ல கிளைண்ட்ஸ் கேக்குறாங்கன்னு சொல்லி விலையை குறைச்சு லாபத்தை விடுறாங்களா அப்படிங்கறத கூர்ந்து கவனிக்கணும். அப்படி என்றால் இந்த சரிவு எப்போ நிதானம் அடையும்? முதலீட்டாளரான உங்களுக்கு எப்ப பச்சைக்குடி கிடைக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வீழ்ச்சி முதல்ல மெதுவாகும். தினமும் 5% விழுற பங்கு அப்புறம் 1% விழும். அப்புறம் ஒரு நிலையில அப்படியே நிக்கும். அதாவது விக்கிறவங்களுக்கு இணையா வாங்குறவங்களும் வந்துடுவாங்க. அதுதான் அந்த பேஸ் உருவாக்கம். ஓகே, அந்த தளம் அமைக்கிறது. ஆமா, அந்த தளம் உறுதியான பிறகுதான் ரெக்கவரி ஆரம்பிக்கும். அந்த தெளிவு கிடைக்கிற வரைக்கும் அவசரப்படாம பொறுமையா காத்திருக்கிறது தான் ஒரு புத்திசாலியான முதலீட்டாளருக்கு அழகு. மிக தெளிவான விளக்கம். இப்போ நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பேசுனத ஒரு வரியில சுருக்கமா சொல்லணும்னா, இன்ஃபோசிஸோட தற்போதைய வீழ்ச்சி அப்படிங்கிறது அவங்க பிசினஸ்ல ஏற்பட்ட ஒரு நிரந்தரமான விரிசல் கிடையாது. இது முற்றிலும் அவங்களோட எதிர்கால வளர்ச்சி மீதான சந்தேகம் மற்றும் பலவீனமான வழிகாட்டுதலால மார்க்கெட்ல ஏற்பட்ட ஒரு சென்டிமெண்ட் அடி, அவ்வளவுதான். கரெக்ட். அந்த 1152 அப்படிங்கிற முக்கிய சப்போர்ட்ட, அந்த கண்ணாடி தரையை நீங்க தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. எங்கள் நமக்கு ஒரு கதைய சொல்லும். ஆனா சென்டிமெண்ட் தான் அந்த நிறுவனத்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். டெக்னிக்கல் தரவுகளை தாண்டி இந்த மார்க்கெட் சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம லாபம் பார்க்க முடியும். கண்டிப்பா இந்த ஆழமான அலசல் நிச்சயமா உங்களோட நேரத்தை மிச்சப்படுத்தி இருக்கணும் நாங்க நம்புறோம். யாரோ சொல்றாங்கன்னு கண்மூடித்தனமா பங்குகளை வாங்குவதை தவிர்த்துட்டு ஏன் காத்திருக்கணும், எதை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான தரவுகள் இப்போ உங்ககிட்ட இருக்கு. உண்மைதான், டேட்டாவை வச்சு முடிவெடுக்கிறது எப்பவுமே நல்லது. ஆனா இந்த ஆழமான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான, உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வியை விட்டுட்டு போக நாங்க விரும்புறோம். இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு மாபெரும் உலகளாவிய தொழில்நுட்ப ஜாம்பவானுக்கே இந்த ஏஐ தொழில்நுட்பம் ஒரு விலை குறைப்பு அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னா, நம்ம இந்திய தகவல் தொழில்நுட்ப சேவை துறையோட ஒட்டுமொத்த பாரம்பரிய பிசினஸ் மாடலும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தாக்கு பிடிக்குமா? ஆயிரக்கணக்கான ஊழியர்களை வேலைக்கு எடுத்து அவங்க செய்யற வேலைக்கு மணிக்கணக்கில் பில் போடுற அந்த பழைய மாடல் இனி நீடிக்குமா? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. அல்லது தொழில்நுட்ப சேவைகள் எப்படி மதிப்பிடப்படுது அப்படிங்கறதுலே ஒரு நிரந்தரமான பிரம்மாண்டமான மாற்றத்தோட தொடக்க புள்ளியில நம்ம இப்போ நின்னுகிட்டு இருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது உண்மையிலேயே பல லட்சம் பேரோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போற ஒரு கேள்வி. ஆரம்பத்துல நாம பேசின அந்த எக்ஸ்ரே மிஷின் ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி ஐடி துறை நல்லா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க பழைய எக்ஸ்ரே மிஷினை வச்சு ஈஸியா கணிச்சிடுவோம். ஆனா இந்த ஏஐ அப்படிங்கிற புதிய தொழில்நுட்பம் வந்த பிறகு பங்குச்சந்தைங்கிற அந்த எக்ஸ்ரே மிஷினே குழம்பி போயிருக்குன்னு தோணுது. நாம எல்லாருமே ஒரு புதிய இருட்டான மார்க்கெட் நிலைமைக்குள்ள பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கேள்வியை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் மற்றொரு ஆழமான அலசலில் சந்திக்கலாம். கடைசியா ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். நாங்க செபில பதிவு செஞ்ச அனலிஸ்ட் கிடையாது. இங்க கொடுத்திருக்கிற எல்லா தகவல்களும் உங்களுடைய படிப்புக்காக மட்டும்தான். எந்த ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கண்டிப்பா ஆலோசனை கேளுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.